சும்மா அத மீறி, ஆ பைபிள்ல வந்து 2 விமன் பத்தி அ நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஒருத்தவங்க வந்து மேரி மேக்டலி. அவங்க வந்து உடம்பு சரியில்லாம சஃபர் ஆகும்போது, ஆண்டவர் இயேசு வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி, அ "நீ என்னோடவ. நான் உன்ன பேர சொல்லி அழைச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுவாரு. பைபிள்ல வேற யார்கிட்டயுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் ஆண்டவர் யூஸ் பண்ணதா இல்ல. அ அதேபோல இன்னொருத்தவங்க லாசரஸோட அக்கா வந்து மேரி. ஸோ அ அ லாசரஸ் இறந்து அவர பரியல் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு அங்க வருவாங்க. ஸோ அப்ப அவங்க மரியா வந்து, "ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவன் இறந்திருக்க மாட்டான். நீங்க அவன காப்பாத்திருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்க. ஸோ அவங்க அழறத பார்த்தோனே ஆண்டவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் வந்துரும். ஆண்டவரும் அழுவாரு. ஸோ, அ இது மாதிரி வேற யாருக்காகவும் அவர் அழுததா பைபிள்ல எந்த இடத்துலயுமே இல்ல. ஸோ, அ யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் அ மேரி மேக்டலின் அண்ட் மேரி. ஸோ, இவங்க 2 பேரையும் அவரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ, ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட அம்மா பேரு மேரி. ஸோ, பயாலஜிக்கல் மதர். ஆ So there is a connect. ஆ மதம் மீறி ஆ ஆண்டவர் ஃபர்ஸ்ட்டு அந்த மிராக்கிள்ல வந்து கேனா இன் கேலிலில பண்றச்ச, ஆ அங்க இந்த திராட்சை ரசம் தீந்துருச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மதர் மேரி கிட்ட தான் சொல்வாங்க. ஸோ அவங்க தான் போய் ஜீசஸ் கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி திராட்சை ரசம் தீந்துருச்சு. நீங்க வந்து அ இத வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதர் மேரி சொன்னதுக்கப்புறம், ஆண்டவர் வந்து "என்னோட நேரம் இன்னும் வரலையேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அ மீறி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அ அவர் என்ன சொல்றாரோ, "அத நீங்க செஞ்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கட்ட சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆ ஸோ ஆண்டவருக்கு தெரியும். ஆ இந்த மிராக்கிள் வந்து மதர் மேரி தான் வந்து அவங்க கிட்ட வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மிராக்கிள பண்ணா, அதோட ஃபர்ஸ்ட் நன்றி அவங்க அந்த பிரைட் க்ரூமோட அம்மா வந்து யார்கிட்ட சொல்வாங்க? மதர் மேரி கிட்ட தான் சொல்வாங்க. ஸோ அந்த பிரைஸ்ல கொஞ்சம் அந்த தேங்க்ஸ்ல கொஞ்சம் யாருக்கும் போகும்? மதர் மேரிக்கும் போகும். அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் வந்து he was happy to do it. So he did the miracle and so அ இதுதான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரோமன் கேத்தலிக். ஆ ஆண்டவரோட அம்மா. அதனால என்னோட அம்மா. ஸோ ஆண்டவரோட அம்மா சொன்னா, ஆண்டவர் கண்டிப்பா பண்ணுவாரு. ஆ அதில கொஞ்சம் பிரைஸ், தேங்க்ஸ் அவங்களுக்கு போகும்னு தெரிஞ்சாலும், ஆண்டவர் வந்து நமக்காக பண்ணி குடுப்பாரு. அப்படின்னு அவங்க நம்புறனால தான், they own her like their own mother. ஸோ மத்த செயிண்ட்ஸ விட ஒரு படி அதிகமா, ஆண்டவரோட ஒரு படி கீழ அவங்களுக்கு பிரைஸோ, ரெஸ்பெக்ட்டோ குடுக்கிறதுனால எந்த தப்பும் இருக்குதா எனக்கு தெரியல. ஏன்னா, ஆ ஆண்டவர் தான் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல பிறந்தாங்க. பட் மதம் மீறி அவங்க சாதாரண ஒரு ஹியூமன் மனுஷி தான். ஸோ ஒரு அம்மாவுக்கு இருக்கிற எல்லா கவலைகளும் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஒரு குழந்தை எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துருப்பாங்களோ, அது மாரி ஆண்டவர் இயேசுவ அவங்க பார்த்துருப்பாங்க. ஈவன் அவரு அவங்க கன்சீவ் ஆன டே 1லருந்து அவங்களுக்கு ஆண்டவர் காமிச்சு குடுத்துருப்பாங்க. எந்த மாதிரியான சஃபரிங்ஸ் வந்து ஜீசஸ்க்கு நடக்க போகுது, எந்த மாதிரி அவர் இறக்க போறாரு, எல்லாமே ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்சு குடுத்துருப்பாங்க. ஸோ டே 1லருந்து அவங்க அழுதுருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. "இது எப்படியாவது முடிச்சிருந்தா ஜீசஸ் கிட்டேருந்து எடுத்துருங்க. என் குழந்தை இப்படி பண்ண வேண்டாம்." அப்படின்னு கண்டிப்பா அழுதுருப்பாங்க, ப்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு தாயாலயுமே என்ட்யூர் பண்ண முடியாத நெறைய கஷ்டங்கள அவங்க அனுபவிச்சிருக்காங்க. எந்த ஒரு பெண்மணியும் ஏத்துக்க முடியாத சில பல தியாகங்கள அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம் அவங்கள பிரைஸ் பண்றதுனாலயோ, ரெஸ்பெக்ட் பண்றதுனாலயோ, ஆ எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல, தோணல. ஸோ நான் நிர்மலா சிங் ராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.